ரெகுலரா இந்த மாதிரி பிளம்பிங் பைப்ஸை வால்ல ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் கிளாம்ப் அண்ட் தென் யூ கிளாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 4 inch 2.5 inch அண்ட் தென் 1 inch இருக்கிற பைப்பை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு 15 inch இருக்கிற ஸ்டெப் கிளாம்பும் அண்ட் தென் அதுக்கான யூ கிளாம்ப் ஸ்க்ரூஸ் எல்லாம் தேவைப்படும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா எங்களோட சைட்ல நாங்க ட்ரை பண்ணி பார்த்த ஒரு ப்ராடக்ட், அது வந்து ரொம்ப டைம் சேவிங்காகவும் காஸ்ட் சேவிங்காகவும் இருக்கு. இதை பத்தின வீடியோவை இதுல பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுதான் நம்ம சைட்ல ட்ரை பண்ணி பார்த்த ஒரு GI கிளாம்ப். இதுல வந்து 6 inch 2.5 inch 2 inch 1 inch அந்த மாதிரி பிளம்பிங் பைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்ட் சைஸஸ் அவைலபிளா இருக்கு. இதுல நெயில் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். செவுத்துல வந்து ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணிட்டு அதுல ஒரு ராவல் பிளக் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த நெயில் மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட் அதுல வந்து ஜம்பர் வச்சு அடிச்சிடணும். அதுக்கு முன்னாடி இதுல வந்து 1 inchக்கு வந்து ஒரு டேப் மார்க் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த செவுத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த 1 inch மார்க்கு ஏற்ற மாதிரி என்டையர் பைப்பையும் வந்து கிளாம்பும் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பைப்புக்கு பின்னாடி அந்த 1 inch கேப் வந்து நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கோ இல்ல கிளீனிங் பண்றதுக்கோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிளம்பிங் பைப்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம கட் பண்ணி ஈஸியா பண்ணிட்டு திருப்பி இந்த கிளாம்பை போட்டு நம்ம ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இது மட்டும் இல்லாம இந்த ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு ஸ்டெப் கிளாம்பை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பைப்புக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 15 inch ஸ்பேஸ் பிடிக்கும். அதுக்கு பதில் இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுனால ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு காஸ்டும் சரி லேபரோட டைமிங்கும் சரி இந்த ப்ராடக்ட்ல ரொம்பவே வந்து சேவ் பண்ணலாம். சோ இந்த ப்ராடக்ட் பத்தின அவேர்னஸ் வந்து உங்களோட இன்ஜினியர்ஸ் அண்ட் தென் பிளம்பர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சோ தட் உங்க பில்டிங்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.